ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன் முத்து கருப்பண்ணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி சனி பெயர்ச்சியானது ஸ்ரீ சோபகரத வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20 டிசம்பர் 2023 அன்று சரியாக மாலை 5:20 மணிக்கு பயிற்சியாக உள்ளார். சனியின் சிறப்பு தலங்களான திருநள்ளாறு போன்ற திருக்கோயில்களில் இந்த பயிற்சியானது நடைபெற உள்ளது. இந்த சனி பிரத்திய தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். ஃபாரின்ல இருக்கிற ஃபாரினர்ஸ், தமிழ்நாட்டு வாழ் மக்கள், தமிழ் பேசும் மொழி பேசும் மக்கள், வெளிநாட்டு வாழ் மக்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. இந்த முழு பதிவை நீங்கள் பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஏற்பட்ட மாற்றமும் சில ஏமாற்றங்களும், நிகழ்கால உண்மையான முகங்களை மற்றும் எதிர்காலத்தில் சனிப்பெயர்ச்சியின் அதிர்வலைவுகளும், கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் பார்க்குறோம். ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சில பேர் சனி பிரதி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு என்னுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய குடும்பத்தினருடைய நட்சத்திரம், ராசி மற்றும் லக்னம் ஆகியவற்றை கொடுத்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கொடுத்தால் சனி பிரதி செய்து தரப்படும். விருப்பம் உள்ளவர்கள் தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணி அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுக்கலாம். ஃபாரின்ல இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த பதிவை முழுக்க பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி நாம் இப்போது பார்க்கின்ற பதிவு நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை கணித்துள்ளோம். இதை முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிவிட்டு தொடர்ந்து எங்களுடைய புத்தாண்டு பயிற்சி பலனை சொல்ல உள்ளேன். அதை முழுமையாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் கண்டிப்பாக வந்துடும். அதை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணணும், அவங்களுக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லலாம். யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையா இந்த சனி பயிற்சி, இவங்க கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ணிலடங்கா துயரம் மற்றும் சூழ்ச்சி வலையில் சிக்கி நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து எப்படா இந்த 7.5 சனியிலேருந்து விடுபடுவோம் அப்படிங்கிற கதறல்கள், குமுறல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எப்படா என்னுடைய இந்த 7.5 சனி 8.5 சனி போல் வேலை செய்து இன்னும் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, நம்ம எப்போ தான் இதுலேருந்து விடுவிப்போம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பார்த்துருப்பீங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க, இப்போ நடந்துச்சு அப்படின்னா ஒரு 10 கெட்ட விஷயம் உங்களுக்கு பின்னாடியே வந்திருக்கும். இந்த 7.5 சனி எப்படி உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கணும்னா, பொருளில் விரயம் கொடுத்துருக்கணும், இல்லை உடம்பளவில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம், இல்லை தொழில் வகையில் அலைச்சல்களும் லாபம் இல்லாத நிலைமையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துருச்சுங்க, உடம்புல பாதிப்பு வந்துருச்சுங்க, எதையுமே என்னை பண்ணக்கூடிய நிலைமையில் எனக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது காலத்தின் கட்டாயத்துக்காக 7.5 ஆண்டுகள் நீங்கள் அனுபவித்த துயரங்கள் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த சனியானவர் உங்களுடைய தனத்தையும் கெடுத்து எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் 1008 பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சொல்ல போக அது பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. தன்னோட 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சுகஸ்தானத்தை தாயார் வழியில் ஒரு சில பிரச்சனைகள், இல்லை தாயை நீங்கள் கஷ்டப்படுத்தி பார்க்குறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். தாய் வழி பிரச்சனைகள்,
தாய் மூலியமாக தாய்க்கே பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை அவங்களுக்கு ஆரோக்கிய சீர்கேடு, இல்லை உங்களுக்கு ஆரோக்கிய சீர்கேடு ஏற்பட்டு தாய்க்கு வலியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அந்த 3ஆம் பார்வை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கும். அது மாதிரி வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சுகஸ்தானத்திலே சனி பார்க்கிறது அப்படிங்கிறது கடந்த காலங்களில் அறுவை சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் எல்லாமே பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சில பேர் இந்த மாதிரி விபத்துகள் இல்லை அறுவை சிகிச்சை அப்படின்னு நடக்காமல் இருந்திருக்காது. அதுவும் செவ்வாய் திசையை மீட் அவுட் பண்ணவங்க கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது மாங்கல்ய தோஷம், உயிருக்கு நிகரான ஆபத்துகள், உயிருக்கு நிகரான கண்டங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கும். மாங்கல்ய தோஷங்கள் அந்த இடத்துல இருக்கிற சனி பார்க்கும்போது ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும் போது சாவு மட்டும்தாங்க வரல, மற்ற எல்லாமே உயிர் மட்டும்தாங்க போகலை, மற்ற எல்லாமே எனக்கு பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொடுத்துருக்கும். கொடுக்கல் வாங்கல யாரையாவது நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்துடும். அதே மாதிரி 2ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல பார்க்கும்போது எவ்வளோ உழைச்சும் லாபம் இல்லையே, லாபம் வரலனாலும் பரவாயில்ல நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணுமே அப்படிங்கிற நிலைமையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய கதறல் அப்படிங்கிறது இந்த 1.5 வருட காலங்கள் ஒரு பித்து பிடிச்ச நிலைமை மாதிரி, எப்படா இந்த பிரச்சனைகள்லாம் முடியும், ஒன்று பின்ன ஒன்று, ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. எவ்வளவோ சாமி கோயிலுக்கு போயிட்டவங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டவங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. இனிமேட்டு போய் தனுசு ராசிக்காரங்கிட்ட உங்கள்கிட்ட நல்லது நடக்க போகுதான்னு சொன்னாங்கன்னா உங்களை மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக அது நல்லது நடக்கக்கூடிய நம்பிக்கையை அவங்க இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 7.5 ஆண்டுகளில் நடந்திருக்கும். ஆனால் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7.5 வருஷம் அனுபவித்த பிறகு இந்த கொடுமையிலேருந்து விடுவித்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற போகிறீங்க. உங்கள் கிராஃப் மேலே போகுது அப்படிங்கிறத இன்னும் உங்களால் ஏற்றுக்க முடியலை, நம்பிக்கை வரல அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடிகிறது. ஏன்னா கஷ்டத்தையே பட்டுட்டு இருக்கவங்க திடீர்னு போய் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்க போகிறீங்கன்னு கேட்டால் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நடக்கும் போது உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பாக இனிமேட்டு நடக்க போகிற காலங்கள் அப்படிங்கிறது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கார் இன்னும் 7.5 வருஷம் உங்களை அசைக்கவே முடியாது, அந்தளவுக்கு கோச்சார் அப்படி நல்லா இருக்கு. ஆனால் தசா புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாதிப்பு தொடருமா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட தசா புத்தி தான் முடிவு பண்ணும். அதற்கான முழு விவரத்தையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போது நான் கொடுக்க உள்ளேன். வாங்க அந்த உடைய நட்சத்திர வாரியாக தசா புத்தி பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி மூல நட்சத்திரம், இது கேதுவோடைய நட்சத்திரம். தசா புத்தி காலங்கள் பொதுவாகவே 7 வருஷ காலங்கள் கேது தசைக்கு. உங்கள் ஜனன கால ஜாதக புத்தகத்தை எடுத்து இப்போ என்ன தசா ஓடிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் கேது தசை 7 வருஷம்னா ஒவ்வொருத்தருக்கும் 5 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், 3 வருஷம் இருக்கும். அது தசா இருப்புன்னு சொல்லுவாங்க, ராசி கட்டத்துக்கு கீழே இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தசா இருப்பு காலங்களை காட்டும். 5 வருடங்கள் நான் என்னோட கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிறேன். கேது திசை 7 வருஷம்னாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 வயசு வரைக்கும் எடுத்துக்கிறேன். உங்களோட ஜனன காலகட்டம் முன்ன பின்ன இருக்கும். அடுத்தது சுக்கிர திசை ஒரு 20 வருஷம். அடுத்து வருகின்ற உங்களுடைய தசா இருப்பு எவ்வளவோ அதோட சுக்கிர திசையை ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 20 25 வருஷம். இந்த 25 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மன துயரங்களையும் பொறுப்புகளையும் விட்டு இப்போ ஒரு சில விஷயங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடுமையான 7.5 சனி இன்னும் மாற போகிறது. இது வரைக்கும் படிப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, மந்தத்தன்மையில் உள்ளவங்க, எல்லா படித்தும் பிரயோஜனமே இல்லாமல் நிலமையில் இருந்தவங்க எல்லாமே இப்போ நல்லா படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. நல்ல ஒரு மதிப்பெண்ணை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இனிமேட்டு வாக்குக்கு மரியாதை கொடுக்காம, இது வரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு பெரிய ரெக்கக்னேஷனும் ரெஸ்பெக்டும் இல்லைன்னா கூட இனிமேட்டு உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் சேரக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் பணமே வரலைங்க, இனிமேட்டு எப்படிங்க வரப்போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பணம் அதிகமாக வரக்கூடிய
பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்துலேருந்து நகர்ந்து 3ஆம் இடத்துக்கு வர்றது தன, குடும்ப, வாக்குஸ்தானம். இனிமேட்டு தனத்தில் ஒரு சில தனம் வந்துக்கிட்டே இருக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது வரப்போகுது. அதே மாதிரி பண விஷயத்தில் மட்டுமல்லாமல் உங்கள் வாக்கையும் மதிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்தது 4வது பார்வையிலேருந்து தன்னுடைய 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த 4ஆம் இடத்துலேருந்து நகர்ந்து 5ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது தாயார் உடல்நிலையில் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் அது விலக போகுது. உங்களால் அவங்க தாயார் பட்ட துன்பங்கள் எல்லாம் விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் இந்த நெருக்கடிகள், ஆபத்துகள், விபத்துகள் அப்படிங்கிறது இப்போ தவிர்க்கக்கூடும். இப்போது அது இல்லாத நிலைமை கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி 2ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பறவையாக 8ஆம் இடத்துலேருந்து நகர்ந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறதுனால மாங்கல்யத்தில் ஏற்படுகின்ற நிகரான கண்டத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆயுள் ஸ்தானம் ரொம்ப இந்த காலங்களில் ரொம்ப கெட்டியாக இருக்க போகுது. வாழ்க்கையில் நீங்கள் விஷயங்கள் எல்லாமே யோசித்து வச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்க போகுது. 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானம், விபத்து ஸ்தானம், இந்த அறுவை சிகிச்சைனால் இப்போ குணமாகி வெளியில் வருவீங்க. விபத்துக்கள் ஏற்பட்டவங்களுக்கு சரியாகி வருவீங்க. இந்த 11ஆம் இடத்து சனியின் நட்பு கிரகம் சுக்கிரன். சின்ன வயசில் இருக்கிற இந்த கேது திசையில் 7 வயசு இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் மட்டும்தான், ஒரு 5 வயசு காலம் வரைக்கும் தான் இவங்களுக்கு பிரச்சனையே தவிர ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறதுலாம் நடக்கும். அதுக்கப்புறம் 6 வயசுக்கு அப்புறம் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ 11ஆம் இடத்துலேருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 11ஆம் இடத்துலேருந்து விலகி 12ஆம் இடத்துக்கு வர்றது லாபத்தை இதுவரைக்கும் சனி பார்வை பார்த்து கொண்டிருந்தார். இந்த லாபத்திலேருந்து விலகி இப்போது 12ஆம் இடத்துக்கு விரயமாக போகிறதுனால சுப விரயங்களாக ஏற்பட்டு கொள்வது ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. லாபத்தை இனிமேட்டு கொடுப்பார் கண்டிப்பாக. சனியின் கடுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்காது. இனிமே ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். அது குழந்தைங்களுக்கு தான், ஒரு 5 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நல்ல ஸ்கூலு, நல்ல காலேஜ், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நல்ல ஸ்கூலில் இது வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் நல்ல ஸ்கூலில் இப்போ சேர்ந்துருப்பீங்க. நல்ல ஒரு காலேஜில் சேருவீங்க. நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அடுத்து சூரிய திசை 25 வயசுலேருந்து 31. இது 9ஆம் அதிபதி திசை, பாக்கியாதிபதி திசை. இந்த சூரிய திசையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய திசையில் ஒரு சில பிரச்சனைகள் எங்கேருந்து வரும்னா அப்பாவை சார்ந்து தந்தை வழி உறவுகள்னால, தந்தை வழினாலோ, இல்லை தந்தைக்கு உங்களால் பிரச்சனையாவோ, இல்லை தந்தைக்கு ஆரோக்கிய சீர்கேடுகள் அப்படிங்கிறதும் நடக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சூரிய திசையில் வேற என்னங்க நல்லது நடக்கும் அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி தசைனால பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய புத்திர பாக்கியத்தை தடை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகும். இருந்தாலும் புத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் கொஞ்சம் சில தடைகள் ஏற்பட்டாலும் சூரிய திசை உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால புத்திர பாக்கியம் ஏற்படலாம், திருமணம் ஏற்படலாம். ஆனால் பூர்வீக சொத்து வழியில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தசா காலங்களில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அது மாதிரி விரயத்தை அதிகமாக கொடுத்து சுப விரயமாக மாற்றி நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய சில சம்பவங்கள், விசேஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சூரிய திசையில் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது சந்திர திசை. இந்த அஷ்டமாதிபதி திசை தனுசு ராசிக்கு, தனுசு லக்னம் 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும். இந்த நேரத்தில் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. 7.5 சனி முடிந்தும் நான் கொஞ்சம் நிம்மதியாக இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு சந்திர திசை ஒரு சில 50% ஆவரேஜ் பொசிஷன் தான் கொடுக்கும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்துல இருக்கும்போது புத்திர வகையில் ஒரு சில தோஷங்களையும் புத்திர வகையில் ஒரு சில தடை தாமதங்களும் ஏற்படும். இவ்வளோ நாள் நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தையே பிறக்கலையான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த நேரத்தில் அந்த கடுமையான விஷயங்களை பண்ணுவாங்க. அதே மாதிரி காதல் போன்ற விவகாரங்களில் ரொம்ப நொடிஞ்சு போய் வேற ஒரு திருமணம் பண்ணக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இந்த தசா காலங்களில் உங்களுக்கு நடக்கும். சந்திர திசையில்
வேற என்னெல்லாம் பாதிப்பு அப்படிங்கன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படியாக இருந்தாலும் ஒரு சில மாற்றங்களும் ஏமாற்றங்களும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். வீடு மனை யோகம் வாங்கக்கூடிய நிலைமை வரும். அதனால் நல்லா வீடு கட்டுவீங்க, வாசல் கட்டுவீங்க, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். இந்த 31 வயசுக்குள்ளே தான் 7.5 சனி நடந்தால் கொஞ்சம் கொடூரத்தை கொடுக்கும். ஆனாலும் சுக்கிர திசை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக மாறும். ஆனால் சந்திர திசையில் 7.5 சனி நடக்குதுன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஆனாலும் சந்திர திசை அஷ்டமாதிபதி திசை, அதனால் கொஞ்சம் முன்கோபம் கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இந்த நேரத்தில் செகண்ட் ரவுண்ட்னால மேரேஜ் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க. செவ்வாய் திசை 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும். இந்த செவ்வாய் திசையில் பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்ட அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. விபத்துக்கள் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செவ்வாய் திசையில் நடந்திருக்கும். இந்த தசா காலங்களில் நீங்கள் இனிமேட்டு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இளைய சகோதரர் வழியில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல, வீடு மனை யோகத்தில் அப்படிங்கிறது கட்டினாலும் கஷ்டத்தை கொடுத்து பிறகு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ராகு திசை 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை பொதுவாக சர்பகிரக திசைனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த திசை நல்லா இருக்குமானா மாற்று பாலினத்தினருடன் கொஞ்சம் கவனமாக இருப்பது, அவமானங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தேடி வரக்கூடிய. இதில் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, ராகு நல்ல இடத்துல இருந்து குரு பார்வையிடுறதோ, இந்த குரு பார்வை இல்லை குரு வீட்டில் ராகு இருந்தாலோ ஒரு சில பிரச்சனைகள் வராது. ராகு அந்த கடுமையை குறைச்சிருவார். இதே ராகு அசுப கிரகத்துடன் சேரோ இல்லை 6, 8, 12 தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக கொடூரமான பலன்களை அது கொடுக்கும். இது உங்களோட ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது உண்மையா என்ன அப்படின்ட்டு. 6, 8, 12 ராகு திசை நடந்தது அப்படின்னா தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனை, துக்கம், பிரிவு, விபத்து அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடும். அந்த பாவகத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறது, 8ஆம் வீட்டில் இருக்கிறது. 12ஆம் வீட்டில் இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃபாரின் ஸ்டேட்ஸ் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு. ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும். அதனால் ராகு திசையில் உங்களுக்கு நல்லவனா கூட ஒரு இல்லீகல் ஸ்பெக்குலேஷன்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் மணி வர்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதிகமாக காசை பயன்படுத்தி நஷ்டம் பண்ணிப்பாங்க. லாட்ரி போன்ற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. பந்தயம் கட்டுறது, ரேஸ் பண்ணுறது இதெல்லாமே பொதுவாகவே இந்த நேரத்தில் அந்த சூதாட்டம் அப்படிங்கிறத தவிர்த்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. போதைக்கு அடிமையாகாமல் பார்த்துக்கொண்டா இந்த 18 வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இதில் ஏதாவது ஒரு வகையில் போதைக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னா உங்களை மீட்டு கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பாதிப்புகள், பல பாதிப்புகள் ஏற்படக்கூடும். அதனால் கவனமாக இருக்கக்கூடிய திசை. அடுத்தது குரு திசை 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த குரு திசை அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி திசை. இந்த திசையில் நீங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திசை காலங்களில் ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய, குடும்பத்தில் சுபிட்சம், குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள், அனைத்து வகையிலுமே முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பென்ஷன் பணம் அந்த மாதிரிலாம் அதுக்கு ஈக்குவலாக நிறைய ஒரு வீடை கட்டுவீங்க, நல்லா ஒரு லோனை வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் பையன் பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்யாணம் திருமணம் செய்து வைப்பீர்கள், நல்ல வீடை கட்டுவீங்க, லக்ஸுரியஸாக வாழ போகிறீங்க அப்படின்னு கூட குரு திசையில் சொல்லலாம். ஒரு சுபிட்சமான ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ், ரெகக்னேஷன், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு திசை ஒரு நல்ல ஒரு காலகட்டம். 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். குரு நீசம் வக்ரம் அடையாமலோ அஸ்தங்கம் அடையாமல் இருந்தால் நல்ல ஒரு தசாபுத்தின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சனி திசை 82 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும். இந்த தசா காலங்களில் மிக 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 கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி திசை வருவது அப்படிங்கிறது அப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றம் இல்லை. இந்த நேரத்தில் எல்லா வகையிலுமே எச்சரிக்கையும் கவனமும் கண்டிப்பாக இருக்கணும். வயதான காலங்களில் உடல் அளவில் மாற்றங்களும் கஷ்டங்களும்
மனதளவில் போராட்டங்களும் அப்படிங்கிறது இருக்கும். தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிம்மதியை கொடுக்கும். சனி திசையை போது குலதெய்வ வழிபாடாக நீங்கள் பண்ணிக்கலாம். சனி திசையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு சில டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறதுனால நீங்கள் கவனமாக கையாளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வழிபாடு எனக்கு எப்போங்க ஒரு பணம், புகழ், பெயர் அப்படின்னு தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலோ எந்த ஒரு விஷயமோ தொடங்கும் போது பணம், பெயர், புகழ் அப்படிங்கிறது 6 மாத காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். இதெல்லாம் வந்து உண்மையான காலகட்டம். அடுத்தது உங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, சனி பெயர்ச்சி அன்னைக்கு தலையில் எண்ணெய் வச்சு சுடு தண்ணியில் வெதுப்பான தண்ணீரில் தலை முழுகி, இல்லை ஆற்றுல போய் தலை முழுகிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கடவுளுக்கு பூஜையை செய்துவிட்டு கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரத்தை தானம் செய்து விளக்கேற்றி வந்து விட்டாலே உங்களுடைய கர்மா அன்னையோட உங்களை 7.5 சனி பண்ணணும். புது துணியை பயன்படுத்தி இந்த பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக கொடுக்கும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது 9 வாரம் உங்களோட தட்சிணாமூர்த்தி போய் வழிபடுறது, இல்லை சாய்பாபா பிடிக்கும் அப்படின்னா 9 வாரம் சாய்பாபா கோயிலுக்கு சென்று வருவது நல்ல ஒரு நிவர்த்தியும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். குலதெய்வ வழிபாடு நிறுத்தாமல் பண்ணுங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.